வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சேவிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது வந்து கவர்மெண்ட்டோடைய சேவிங்ஸ் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிராம பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பேங்க்கோடைய தான் பார்க்க போகிறோம். அது வந்து என்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்கிறாங்க, என்னென்ன ஆஃபர்ஸ் தராங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கிராம பேங்க் வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லா ஏரியாலையும் இருக்கும். அது இல்லாமல் ரூரல் பக்கம் வந்து நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதோட ஸ்கீம் பார்த்திங்கன்னா அற்புதம் 555 அப்படின்றது தான் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா 555 நாள் வந்து நம்ம வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி வரும். ஒன் டைம் டெபாசிட் மாதிரி தான் இருக்குது. இதோட இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 8.2% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து மூத்த குடிமக்கள் சீனியர் சிட்டிசனுக்கு வந்து 8.25, நார்மல் சிட்டிசனுக்கு வந்து ஜென்ரலுக்கு வந்து 7.7% வரைக்கும் வந்து அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் தராங்க. இந்த பீரியட் எப்போ வரைக்கும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 11/11/2024 31/1/2025 வரைக்கும் தான் இந்த ஸ்கீம் இருக்குது. போடணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். இந்த சேவிங்ஸ் வந்து பண்ணும்போது குறைஞ்சபட்சம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் வந்து முதலீடு பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து இதில் கண்டிப்பாக ஒரு எஸ்பிஐ அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் போட ட்ரை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு சீனியர் சிட்டிசனுக்கு வந்து 8.25 வந்து கொடுக்குறது இதுதான் அதிகம். அதே மாதிரி ஜென்ரலுக்கு வந்து 7.7% வரைக்கும் இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 7%, இது வந்து 8.1 8.2 வரைக்கும் தான் இருந்துச்சு. 8.25 தராங்க. அப்போ நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு நமக்கு கிடைக்கிது. இந்த மெத்தட் மினிமம் வந்து 1 லட்சம் வந்து டெபாசிட் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து என்னன்றதை நம்ம பின்னாடி பார்த்துடலாம். இதில் வந்து என்னெல்லாம் வந்து எலிஜிபிள் இருக்குது, என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த வந்து கிராம பேங்க் ஷார்ட் டைம் டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்குறாங்க. அவங்க வெப் பேஜ் போனீங்கன்னா தெரியும். நான் சைடில் வந்து ஸ்க்ரீனில் காமிக்கிற பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் தான் போட போகிறோம். இதில் வந்து 6 மந்த்ஸ்லேருந்தே இன்ட்ரெஸ்ட் வந்து சேவிங்ஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. மினிமம் வந்து 14 டேஸ்லேருந்து 180 டேஸ் வரைக்குமே வந்து அவங்கக்கிட்ட எல்லா ஷார்ட் டைம் பீரியடோடைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நியூ கஸ்டமர் வந்து இருக்கலாம், யார் வேணால் இருக்கலாம். ஆனால் நியூ கஸ்டமர் இருந்தாலும் எலிஜிபிள் பண்ணிக்கிறாங்க. ஓல்டு கஸ்டமர் வந்து எக்ஸிட்டி கஸ்டமர் இருந்தாலும் அவங்க வந்து இந்த ஸ்கீம் போடலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க வெப் பேஜில் போனீங்கனாலும் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் சேட்டோட எவ்வளோன்னு சொல்லிடுறாங்க. அதையும் நான் பிரிண்ட் எடுத்துக்கிறேன். நான் கடைசியாக கூட காமிக்கிறேன். அதை உங்களோட நியரஸ்ட்டு வந்து இந்த பேங்க்கில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த பற்றி வந்து அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்கன்னு சொல்லிடுறாங்க. அமௌண்ட் டெபாசிட் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 100 ருபீஸ்லேருந்து மல்டிபிள் ஆஃப் 100 வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஷார்ட் டைம் டெபாசிட் சொல்லியிருக்காங்க. இதில் நாமினி ஃபெசிலிட்டி அவைலபிள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாமினி வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஒரு பேங்க்லேருந்து அனதர் பேங்க் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அபோவ் 15 லட்சம் வந்து ப்ரீ க்ளோஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எந்த ஒரு ப்ரீ க்ளோஸ் பண்ணாலுமே வந்து அவங்க சார்ஜ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதில் வந்து அபோவ் 15 லட்சத்து வரைக்கும் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிங்கன்னா ப்ரீ க்ளோஸ்க்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இப்போ 1 லட்சம் நீங்கள் டெபாசிட் பண்ணீங்க, இது ப்ரீ க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா எந்த ஒரு சார்ஜ்மே பண்ணுறதில்ல. இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா வந்து எல்லா இடத்துலையும் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணிங்கன்னா சார்ஜ் பண்ணுவாங்க, இல்லைனா உங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க வந்து எந்த ஒரு சார்ஜுமே பண்ணலையா. பிலோ வந்து 15 கீழே இருந்துச்சுன்னா தென் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து இதில் வந்து நீங்கள் வந்து லோனாக கூட நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா லோன் கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் போடுற டெபாசிட்லேருந்து மினிமம் இன்ட்ரெஸ்ட் வந்து லோனாக கூட அவங்க வந்து உங்களுக்கு தருவாங்க. இதை வந்து ஆட்டோமேட்டிக்கல் ரெனிவல் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து இது முடிஞ்சிடுச்சு, இந்த 1 வருஷம் முடிஞ்சிடுச்சு, அடுத்த 1 வருஷம் நம்ம போடணும்னு நினச்சின்னா ஆட்டோமேட்டிக்கல் ரெனிவல் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து டிடிஎஸ் வந்து பண்ணப்படுமான்னு கேட்டால் கண்டிப்பாக டிடிஎஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. டிடிஎஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா எந்த பேங்க்கில் நீங்கள் போட போகிறீங்களோ அந்த பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் வந்து விசாரித்து எவ்வளோ அமௌண்ட் வருதுன்றதை பார்த்துக்கோங்க. இதுக்கு என்ன வந்து ப்ரூஃப் வந்து நம்ம கொடுத்து ஜாயின் பண்ணணும் புது அக்கௌண்ட் வச்சு ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஒய்சி வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில் ஆர் வந்து ஐடி டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க. உங்களுடைய வந்து ஆதார் கார்டு, பேன் கார்டு, அந்த மாதிரி வந்து ரேஷன் கார்டு எது இருக்குதோ உங்களோட ஐடி ப்ரூஃபும் வந்து அட்ரஸ் ப்ரூஃபும் வந்து நீங்கள் காமிச்சு வந்து இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது தமிழ்நாடு கிராம பேங்க் உங்கள் பக்கத்தில் இருந்துச்சுன்னா இந்த பேங்க்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அற்புதம் 555ன்ற ஸ்கீம் வந்து கேட்டு ஜாயின் பண்ணுங்கள். இது எப்போ வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா 31/1/2025 அடுத்த வருஷம் இன்னும் 1 மாதம் மேலே இருக்குது. ட்ரை பண்ணுறோன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதோட கேல்குலேஷனும் பார்த்துடலாம். இதோட இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த பேங்க்கில் என்னென்ன இன்ட்ரெஸ்ட் தராங்கன்னு அதையும் பார்த்துடலாம். இந்த பேங்க்கோடைய இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா 3.2
5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் தராங்க. இதே வந்து நீங்கள் டேர்ம் டெபாசிட் அது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் டேஸ்லேருந்தே சொல்லியிருக்காங்க. அதுக்கெல்லாம் என்ன இன்ட்ரெஸ்ட் தராங்கன்னு பார்த்துடலாம். 15 டேஸ்லேருந்து 29 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா 3.75%, 30 டேஸ்லேருந்து 45 டேஸ்க்கு வந்து 4%, 46லேருந்து 90 டேஸ்க்கு வந்து 4.2%, 91 to 180 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா 5.10%, 181 டேஸ் டு 1 இயர் லெஸ் அப்படி இருந்துச்சுன்னா 5.8, 1 இயர் ஆர் அபோவ் 1 இயர் ஆர் லெஸ் தென் 2 இயர்ஸ் கொடுத்தீங்கன்னா 7.5% இன்ட்ரெஸ்ட் தராங்க. 2 இயர்ஸ் அண்ட் 3 இயர்ஸ்க்கு லெஸர் தென் பார்த்தீங்கன்னா 7.25%, 3 இயர்ஸ் லெஸர் தென் 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 6.9%, 5 இயர்ஸ்க்கு அபோவ் 6.9, டேக்ஸ் சேவராக இருந்தாலும் 6.9. நீங்கள் அபோவ் 1 crore போடுறதா இருந்தால் கான்டாக்ட் யுவர் பிரான்ச்சுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் எந்த பிரான்ச்சில் போட போகிறீங்களோ அதை போடுங்க. இதே சப்போஸ் நீங்கள் என்ஆர்ஐ இருக்கிறீங்க, இந்த ஸ்கீம்லலாம் நான் போடணும் டெபாசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ஆர்ஐ வந்து 1 இயர் ஆர் லெஸர் தென் 2 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 7.5, தென் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு லெஸர் தென் 3 பார்த்தீங்கன்னா 7.25, 3 இயர்ஸ்க்கு லெஸர் தென் 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 6.9, 5 இயர்ஸ்க்கு அபோவ் பார்த்தீங்கன்னா 6.9. அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட் 0.05 வந்து சீனியர் சிட்டிசனுக்கு சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் எது போடுறதா இருந்தாலும் இந்த அமௌண்ட்டில் வந்து நீங்கள் இந்த ஸ்கீமில் போடுறதா இருந்துச்சுன்னா எத்தனை வருஷன்றது போடுறதா இருந்துச்சுன்னா சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 0.5 ஆட் பண்ணி தராங்க. இப்போ வந்து 7.25 ப்ளஸ் வந்து ஒரு 0.5 ஆட் பண்ணிங்கன்னா 7.75 வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுவாங்க. அது மாதிரி தான். அது இல்லாமல் இப்போ வந்து இந்த அற்புதம் ஸ்கீமில் வந்து சீனியர் சிட்டிசனுக்கு வந்து 8.25% வந்து தராங்க. அதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதோட கேல்குலேஷன் பார்த்துலாம் எவ்வளோ அமௌண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ட்டு. மினிமம் அவங்க கொடுத்தது பார்த்திங்கன்னா 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்குறாங்க மினிமம் டெபாசிட். இது போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருன்றதையும் பார்த்துடலாம். இப்போ இந்த 555 டேஸில் நீங்கள் போடுறீங்க 8.2% வந்து சீனியருக்கும் 7.75% வந்து ஜென்ரலுக்கு போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோட எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இப்போ 1 லட்சம் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க, இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 12,545, சீனியருக்கு வந்து இது அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 11,784. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1,12,545, ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 1,11,784 வந்து 1 லட்சத்துக்கு வந்து அவங்க வந்து நம்ம தராங்க. இதே சப்போஸ் நீங்கள் 5 லட்சத்துக்கு வந்து டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீனியருக்கு பார்த்தீங்கன்னா 62,725, இன்ட்ரெஸ்ட்டோடு பார்த்தீங்கன்னா 5,62,725 வந்து சீனியருக்கு. இதே ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும் 58,920, இன்ட்ரெஸ்ட்டோடு பார்த்தீங்கன்னா 5,58,920 வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு நமக்கு வந்து கிடைக்கிற அமௌண்ட். இதை நீங்கள் வந்து 10 லட்சம் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா சீனியருக்கு 1,25,480 வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கும். டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 11,25,450 வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு கிடைக்கும். இதே வந்து ஜென்ரலுக்கு போடுறீங்க அப்படின்னா 1,11,784 வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கும். டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 11,11,784 வந்து இன்ட்ரெஸ்ட்டோட கிடைக்கும். நீங்கள் வந்து 1 லட்சத்துலேருந்து 10 லட்சத்துக்கு வரைக்கும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு பார்த்துட்டோம். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்கீம் போடணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் பக்கத்தில் நியரஸ்ட் இருக்கிற பேங்கை வந்து அப்ரோச் பண்ணி இந்த ஸ்கீமை வந்து போடுங்க. மினிமம் அமௌண்ட் வந்து 1 லேக் வந்து ட்ரை பண்ணுங்கள். இன்கமிங் வீடியோஸ் வந்து இந்த மாதிரி பேங்க் ரிலேட்டான வீடியோஸ் வந்து நிறைய பார்க்கலாம், நிறைய சேவிங்ஸ் மெத்தடும் பார்க்கலாம். ஏன்னா வந்து பேங்க்கில் நிறைய மெத்தட் இருக்குது, நம்பர் ஆஃப் டேஸ்லேருந்து கூட நிறைய ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. என்னன்றது அப்கமிங் வீடியோஸில் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.